Hello guys, welcome to Coder Tamil channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா metasploit-framework வந்து Termux-ல லேட்டஸ்ட்டா எப்படி எரர் இல்லாம இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் Termux-ல வந்து metasploit எப்படி இன்ஸ்டால் பண்ணனும்னு. நான் போட்டது வந்து Termux வந்து ஒரு ஓல்டர் வெர்ஷன். இப்போ நான் ஒரு Telegram குரூப் வச்சிருக்கேன். சோ அந்த குரூப்ல வந்து நிறைய பேர் அந்த இது வர்க் ஆகல bro கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படினு சொன்னாங்க. நான் அதனால இது என் ஃப்ரெண்டோட ஃபோன். ஸோ அதனால் நான் புதுசாக Termux இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து செக் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாகவே செக் பண்ணோம். ப்ளஸ் குரூப்பில் இருக்க நிறைய பேர் சல்மான், சுப்ரமணியன் சொல்லிட்டு எஸ்கே ப்ரோ அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. கடைசியில் எஸ்கே ப்ரோ தான் ஒரு லிங்க்கை கண்டுபிடிச்சி எப்படி பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணார். அதுதான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது குரூப்பில் இல்லாதவங்க ப்ளஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து Termux என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணேன்னா 118 0.118.0 Termux. இது எங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணேன்னா அந்த இதை வந்து நான் லிங்க்கை வந்து கீழே தரேன், GitHub லிங்க்கு. ஸோ நிறைய மெத்தட் இருக்குது, இருந்தாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் அஃபிஷியல் ரிலீஸு. இதில் வந்து இந்த யூனிவர்சல்னு இருக்குது பாருங்கள், GitHub debug universal.apk 101 MBன்னு இருக்குல்ல, இந்த இதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த இதை தான் டவுன்லோட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ யூனிவர்சலை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ Termux லேட்டஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ப்ளே ஸ்டோர் வந்து டெப்ரிகேட்டட் ஆகிடுச்சுனாக்கா எல்லா ஃபீச்சரும் அப்ளிகேபிள் கிடையாது. அதுவும் தனியாக பிரிஞ்சிடுச்சு, இது தனியாக பிரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் டெப்ரிகேட்டட்னா. ஸோ இப்போ வந்து என்னன்னாக்கா நீங்கள் வந்து Termux-ல எப்படி metasploit-framework வித்தவுட் எனி எரர்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து எந்த மாதிரி எரர்லாம் நிறையா வந்திருக்குனாக்கா unable to find the package-னு வரும். அப்புறம் வந்து net-stmp அந்த மாதிரி ஒன்று வரும். அடுத்தது nokogiri nokogiri அந்த மாதிரி இது எல்லாமே ஜெம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைல் எல்லாமே லேட்டஸ்ட்டில் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் என்ன ஆச்சுனாக்கா நிறைய இஷ்யூ வந்தது. ஸோ அந்த இஷ்யூலாம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 by 1 பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இருந்தாலும் அந்த கமாண்டை வந்து 1 by 1 கொடுக்குறேன். அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் பேக்கேஜ் அப்டேட் அண்ட் பேக்கேஜ் அப்கிரேட் -y கொடுத்துருங்க. இதை வந்து செக் பண்ணோம். ஸோ இது ஆல்ரெடி நான் பண்ணதுனால இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் ஆக்சஸ் வந்து கொடுக்கணும் Termux-க்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் Termux-ல போய்ட்டு ஆப் பர்மிஷனில் போய்ட்டு ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுக்கலனாலும் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நான் ஸ்லோவாக பேசுகிறேன்னாக்கா நீங்கள் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது வீடியோ ஸ்பீடை வந்து நீங்கள் 2ன்னு வச்சுக்கிங்க, 1.5 வச்சுக்கிங்க. நான் ஏன் பொறுமையாக சொல்கிறேன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாறினாலும் வந்து ஒர்க் ஆகாது, அதுதான் இப்போ பிரச்சனை. ஓகேவா? இது ரெண்டுமே பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு லைன் தான். நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா இந்த ஆப் இன்ஃபோ இருக்குல்ல, இதில் போயிட்டு கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. நான் இப்போ கொடுத்தனாக்கா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணது வந்து இஷ்யூ ஆகிடும். இந்த கிளியர் டேட்டாவை கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களை வந்து கேட்கும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாமான்னு சொல்லி. அந்த கிளியர் டேட்டாவை கொடுத்துருங்க. இந்த இடம் இது எப்படி வரணுன்னாக்கா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆப் இன்ஃபோன்னு இருக்கும், அது உள்ளே வந்தீங்கனாக்கா கிளியர் டேட்டா இருக்கும். அப்படி இங்கே கிளியர் டேட்டா இல்லைனா ஸ்டோரேஜ் உள்ளே போனீங்கனாக்கா கிளியர் டேட்டான்னு இருக்கும். கிளியர் டேட்டானாக்கா இந்த டேட்டா கேட்சின்னு இருக்கிற அந்த 5 MB இருக்கிறதெல்லாம் போயிடும். ஸோ அது போயிட்டாக்க நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி பண்ணுறதுக்கு சமம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த லிங்க்கை நான் கீழே தரேன், இதை காப்பி பண்ணி கூட போட்டுங்க. சோர்ஸ் ஏரோ மார்க் ஓப்பன் கேர்ள் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேர்ள்லாம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது வந்து போன வீடியோவில் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து என்ன வருதுன்னா எரர் வந்து metasploit-framework இன்ஸ்டால் பண்ணுறப்போ தான் எரர் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் நான் சொல்கிறேன். மீதியெல்லாம் தேவையானது, இதுக்கு ரூபி தேவை, இதெல்லாம் வந்து
இந்த லிங்க்கையும் இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். இதுதான் நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். இது இப்போ என்ட்ரு அமுத்துனாக்கா ஒரு 5 to 6 minutes உங்கள் நெட்வொர்க் ஸ்பீடை வச்சு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா நான் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணிட்டு இது பண்ண உடனே கரெக்டாக ஒர்க் ஆச்சு. எல்லாருக்குமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஒர்க் ஆகி முடித்ததுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த இது முடித்த உடனே metasploit-framework இன்ஸ்டால்னு வரும். அதனால் metasploit-framework உள்ளே போயிட்டு எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்க msfconsole இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது லேட்டஸ்ட்டில் யாருமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வீடியோ போட்டிருப்பாங்க. நானும் செக் பண்ணி பார்த்துருந்தேன். இவன் க்ரோம்லலாம் செக் பண்ணியிருந்தேன், அவங்களுக்குமே வரல. இந்த ரூபி இஷ்யூ தான். இப்போது இந்த ஒரு லிங்க்கு தான் ஒர்க் ஆகிட்டுருக்க லிங்க்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம்ஒர்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இதுவே வந்து ஒர்க் ஆகலை, ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னா நம்ம கோடர் தமிழ்னு சொல்லிட்டு டெலகிராம் குரூப் இருக்குது. அங்கே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பேர் அவங்களே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னால் ஆன்சர் பண்ண முடியலனாலும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ டெலகிராம் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெலகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளஸ் ஃபஸ்ட்டு கமெண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், msfconsole 6 வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் இந்த எரர்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.